பின்பு அவர் பன்னீர் வரையும் தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்குப் போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்ம அவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம பார்ப்போம். தேவன் அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்ம கூட பேசணும், நம்மோடு கூட இடைப்படும்படியாக நம்ம அவரை நோக்கி பார்ப்போமா? எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, தேவரீர் எங்களுடைய வாழ்க்கையிலே பாராட்டின சகல விதமான நன்மைகளுக்காக ராஜா நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மலமாகாததும் உம்முடைய கிருபை ராஜா, நாங்கள் துதிக்கிறோம். நன்றியுள்ள இதயத்தோடும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த நல்ல ஒரு 2 நாட்களை நீர் எங்களுக்கு காண செய்த கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இன்னும் அநேக நேரமுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையை சரிப்படுத்த வேண்டிய காரியங்களை நாங்கள் சரிப்படுத்தி இன்னும் உமக்கு பிரியமானவர்களாய் உம்மோடு உறவாடுகிறவர்களாய் நாங்கள் காணப்பட என் தேவனே எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை நீ தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் கூட நாங்கள் வேத வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். தேவனீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுத்து அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும், பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். டீன்ஸ் அண்ட் யூத் மினிஸ்ட்ரிஸ் கிறிஸ்துக்குள் வாலிபர் ஊழியத்தின் சார்பாக உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2 நாட்களில் கூட நம்ம அவனுடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். இன்றைய நாளில் கூட நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். வேத வார்த்தை இப்படியாக சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். இதற்கு முந்தைய வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது ஏசாயா 40ஆம் அதிகாரம் 28, 29 நம்ம பார்க்கிறோம். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். இந்த வார்த்தைகளை நம்ம பார்க்கும் பொழுது சில நேரங்களில் நம்ம சரீர பிரகாரமா நம்ம சோர்ந்து போயிடும்ல. பலவீனமா இருக்கிற சமயத்துல நம்ம என்ன செய்யறோம், நல்ல ஹெல்த் ட்ரிங்க் எல்லாம் நம்ம குடிக்கிறோம். ஏன்னா நம்ம சரீரம் பலவீனமா இருக்குது, கொஞ்சம் உற்சாகம் உள்ளதாக காணப்படணும், கொஞ்சம் பலன் உள்ளதாக நம்ம என்ன செய்யணும், காணப்படணும்னு சொல்லி ஹெல்த் ட்ரிங்க்ஸ் எல்லாம் நம்ம என்ன செய்யறோம், குடிக்கிறோம். இங்க வேத வார்த்தை சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன செய்யறாரா, பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. அவன் நமக்கு பலன் கொடுக்கிற ஒரு தேவனாக காணப்படுகிறார். இளைஞர் என்ன செய்வாங்க, இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். ஆனா யார் ஒருவன் கர்த்தருக்கு காத்திருக்கிறானோ அவனுக்கு தேவன் என்ன செய்கிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து எழும்புவார்கள் சொல்லி வேத வார்த்தை இங்கு சொல்லுகிறது. அப்ப நாம அவனுடைய சமூகத்துல காத்திருக்கும் பொழுது தேவன் நமக்கு புது பலனை நமக்கு தருகிறார். இந்த வார்த்தையில புது பலன் அடைந்து எந்த ஒரு பறவைக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது அப்படின்னா, கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். சாதாரண பறவை பார்க்கும் பொழுது ஒரு காகத்துக்கோ, ஒரு மயிலுக்கோ, ஒரு குருவிக்கோ, ஒரு புறாவுக்கோ ஒப்பிட்டு அவர் சொல்லல. என்ன சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்கள எந்த ஒரு பறவைக்கு ஒப்பிட்டு சொல்றாரு அப்படின்னா, கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த காரியத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். முதலாவது நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ற வார்த்தையை குறித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். காத்திருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது இன்றைக்கு உலக பிரகாரமா அந்த காத்திருக்கிற நேரத்தை நம்ம விரும்புகிறது இல்லைல்ல. ஒரு பஸ் ஸ்டாண்டோ, ஒரு ரயில்வே ஸ்டேஷனோ,
இல்லை பேங்க்குக்கு நம்ம போனாலுமே, போஸ்ட் ஆஃபீஸ், இந்த மாதிரியான ஒரு இடங்கள், முக்கியமான இடங்களுக்கு போகும்போது நம்ம என்ன செய்கிறோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது நம்ம என்ன செஞ்சிடறோம், கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது, காத்திருக்க வேண்டியிருக்கு. ஆனால் அந்த டைம் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் போரிங்காக இருக்கும்ல. என்ன இவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ணுறோமேன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் போரிங்காக இருக்கும். ஆனால் இங்கே வார்த்தையில், அவனுடைய வசனத்தில் பார்க்குறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாக நம்ம என்ன செய்யணும், காணப்படணும். இதுக்கு ஒரு டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, காத்திருக்குதல் என்பது அவரை நாம் முற்றிலுமாக சார்ந்து கொண்டிருக்கிறதை இங்க சுட்டி காட்டுகிறது. அவர் நம்முடைய வாழ்வில் முற்றிலும் அவரை சார்ந்து கொள்வதை இங்க காட்டுகிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, அந்த காத்திருக்கிற நேரத்துல நம்ம செய்ய வேண்டியது, கர்த்தருடைய பலத்த செய்கைகளை நம்ம காணும்படி நம்ம என்ன செய்யணுமா, அவருடைய சமூகத்துல அமைதலா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாக காணப்படும்படி, அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கிறதுக்காக அவருடைய பாதத்துல, அவருடைய சமூகத்துல நம்ம என்ன செய்யணும், காத்திருக்கிறவங்களாக நம்ம காணப்படணும். வேத வார்த்தை அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருக்கு நீங்க என்ன செய்யுங்க, காத்திருக்கிறவங்களாக நீங்க காணப்படுங்கன்னு சொல்லி. ஓகே, கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நம்ம பெற்றுக்கொள்கிற நன்மைகள் என்ன என்று சொல்லி வேதத்துல நம்ம என்ன சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு தேவன் என்னென்ன நன்மைகளை செய்கிறார்னு சொல்லி ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக ஏசாயா 49 அதிகாரம் 23 வசனத்தின் பின்பாகத்தை நம்ம பார்க்கும் பொழுது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்ளுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னால் உள்ள வார்த்தைகளை நம்ம பார்க்கும் பொழுது, ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கை தாய்களுமாய் இருப்பார்கள். தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி இங்க பார்க்கிறோம். சரியா? சில நேரங்கள்ல நம்ம என்ன செய்யறோம், சோர்ந்து போயிடும்ல. நம்ம சுற்றியுள்ள சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது ஒருவேளை பிரச்சனைகள், அவமானங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், பாடுகள், நிந்தையான பேச்சுகள், இதன் வழியா நம்ம கடந்து போகும் பொழுது, ஐயோ எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, நான் ஜெபிக்கிறேனே, நான் வேத வாசிக்கிறேனே, நான் ஒழுங்கா ஆலயத்துக்கு போகிறேனே, என்னுடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை நான் செய்கிறேனே, ஆனா நான் இந்த சூழ்நிலை வழியா நான் கடந்து போக வேண்டியிருக்கேன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிடறோம், சோர்ந்து போயிடும். நம்ம சோர்ந்து போக வேண்டாம். நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், அவருடைய சமூகத்துல அமைதலாக நம்ம என்ன செய்யணும், காத்திருக்கிறவங்களாக நாம காணப்படணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லைன்னு சொல்லி வேத வார்த்தை இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம நிந்தைகளின் மத்தியிலே நம்ம கடந்து போகும் பொழுது, அவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருந்து தேவனிடத்துல இருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளும் பொழுது, தேவன் நம்மை தலை நிமிர பண்ணுகிற ஒரு தேவனாக நம்முடைய வாழ்க்கையில அவர் காணப்படுகிறார். வேதாகமத்துல நம்ம பார்க்கிறோம். இதற்கு எடுத்துக்காட்டாக அண்ணாளுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம். அண்ணாளுடைய வாழ்க்கையில குழந்தை இல்லை. இந்த சமுதாயத்துல குழந்தை இல்லைன்னா எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள், எப்படிப்பட்ட ஒரு மனநிலை மக்களுக்கு காணப்படும் சொல்லி நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அண்ணனுடைய வாழ்க்கையிலையும் பார்க்கிறோம். குழந்தை இல்லை, தன்னுடைய சக்கலத்தை தன்னை என்ன செய்கிறான், ஏளனமா பார்க்கிறா. அவளுக்கு மனதளவுல ரொம்ப என்ன செஞ்சிருக்கிறா, பாதிக்கப்பட்டிருக்கிறாள்ல. அவ செஞ்ச காரியம் என்ன, நேர ஆலயத்துக்கு போறாங்க. ஆலயத்துல போய் தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி தன்னுடைய இருதயத்தை எல்லாம் அவனுடைய சமூகத்துல ஊற்றி விட்டு அவ ஜெபிக்கிறான். ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு குமாரன் கொடுத்தீங்கன்னா நான் என்ன செய்யறேன், நான் அவனை உங்களுக்கே நான் கொடுக்குறேன் சொல்லி நம்ம அதை வேதத்துல நம்ம வாசித்து பார்க்கலாம். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 11 வசனம். சேனைகளின் கர்த்தாவே, தேவனை நோக்கி கூப்பிடுறா. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளே. உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று அவன் தலையின் மேல் ஒரு சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அப்போ அவளுடைய வாழ்க்கையில ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை, அந்த வழியை கடந்து போகும் பொழுது அவ செய்த காரியம், அவனுடைய சமூகத்துல போய் காத்திருந்து தேவனிடத்துல ஒரு பொருத்தனையை பண்ணுகிறார். ஒரு பொருத்தனை பண்ணுகிற ஒரு பெண்ணாக காணப்படுகிறார். அதுக்கு முன்னால வசனத்துல பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. அப்ப தேவனை நோக்கி அவ விண்ணப்பம் பண்ணி ஒரு பொருத்தனை அந்த இடத்துல அவ என்ன செய்யறான், ஏறெடுக்கிறா. ஆண்டவரை நோக்கி போகிறார். அவருடைய சமூகத்துல, ஆலயத்துல போய் அவருடைய சமூகத்துல காத்திருந்து ஆண்டவரிடத்துல தன்னுடைய விண்ணப்பத்தை ஏறெடுக்கிற ஒரு பெண்ணாக அவள் காணப்படுகிறார். அங்க பாக்குறோம், அவளுடைய வேண்டுதல் அங்க என்ன செஞ்சிருச்சு, நிறைவேற்றப்பட்டுச்சு. தேவன் அவளுடைய கண்ணீரின் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு அவளுடைய விருப்பத்தின்படியே ஒரு ஆண்மகனை அங்க என்ன செய்யறார், கட்டளையிடுகிறார். பாருங்க, ஒருவேளை இன்னைக்கு நாமளும் மற்றவங்க நம்மை பற்றி நிந்தையான பேச்சுக்களை பேசுறாங்களா, நம்ம எவ்வளவு நன்மை செஞ்சுக்கிறோம், எவ்வளவு நல்ல காரியங்களை பண்றோம், ஆனாலும் மற்றவங்களிடத்துல இருந்து ஏளனமான பேச்சுக்களை நம்ம
கேட்டுக்கொண்டு இருக்கிறோமா? சோர்ந்து போகாதீங்க. அப்படியே சமூகத்துல காத்திருங்க. அப்படியே சமூகத்துல காத்திருக்கும் போது தேவன் நம்மை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. நம்ம தலை குனிந்து நம்ம காணப்பட்டாலும் தேவன் நம்மை தலை நிமிர செய்கிற ஒரு தேவனாக நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறார். பிரச்சனைகள் வரும் பொழுது நம்ம மனிதர்களை தேடி அலையாமல் அவருடைய சமூகத்துல காத்திருந்து நம்ம என்ன செய்வோம்? நம்முடைய இருதயத்தை நாம ஊற்றி விடுவோம். வேத வார்த்தை சொல்லுகிறது, மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாரம் சுமக்க முடியலையே, என்னால இந்த பாரத்தை சுமக்க முடியலன்னு வருத்தப்பட்டீங்களா? அப்படி சமூகத்துல போய் உங்க பாரத்தை இறக்கி வைங்க. தேவன் நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிற ஒரு தேவனாக அவர் காணப்படுகிறார். அது மட்டும் இல்ல, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அப்ப நம்மளுடைய பாரத்தை அவனுடைய சமூகத்துல நம்ம இறக்கி வைக்கும் பொழுது தேவன் நமக்கு இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் கொடுக்கிற ஒரு தேவனாக நம்முடைய வாழ்க்கையில் அவர் காணப்படுகிறார். நம்முடைய சோர்வு, பலவீனம், வேதனை, துன்பம் எதுவா இருந்தாலும் இவற்றிலிருந்து ஒரு விடுதலையாகும் ஒரு புது பலனை தேவன் நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நல்ல ஒரு லெந்து நாட்களுக்குள்ளாக தேவன் நம்ம கடந்து வரும்படியாய் தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த காலங்கள் நம் உருமாறும் காலம்ல, நம்ம விட வேண்டிய காரியங்களை நம்ம விட்டு தேவன் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை நாம ஆராய்ந்து இப்படியாக வேத வார்த்தைகளை நம்ம தியானித்து அவருடைய சமூகத்திலே நம்மை புதுப்பிக்கிற ஒரு காலமாக இருக்கிறது. நாம என்ன செய்வோம்? அவருடைய சமூகத்துல நம்ம அநேக நேரம் காத்திருந்து அவரிடத்துல இருந்து புது பலனை நம்ம என்ன செய்வோம்? பெற்றுக்கொள்வோம். முதலாவது நம்ம பார்க்கும் பொழுது எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லைன்னு சொல்லி தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இரண்டாவதாக ஒரு காரியம், ஏசாயா 30:18 இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 30:18, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். எங்க வேத வார்த்தை சொல்லுகிறது, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். தேவன் நமக்கு இறங்கும்படி அவர் என்ன செய்றாராம்? காத்திருக்கிறாராம். உங்கள் மேல் மனம் துருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். ஒருவேளை நம்ம நினைக்காத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்குதா? ஒரு நெகட்டிவான காரியங்கள் நம்ம யோசிக்கிறோமா? யோசிச்சது நிமித்தமா ஐயோ இந்த காரியம் இப்படி நடந்துருமோ சொல்லி கூட நம்ம என்ன செய்யறோம்? சில நேரங்கள்ல நம்ம சோர்ந்து போய்கிறோம்ல. எனக்கு எதிரிட்டு வருகிற சத்துருவுக்கு தேவன் என்னை விலக்கி காத்துக்கொள்வாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட நம்முடைய வாழ்க்கையில எழும்புகிறதா? இதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. வேத வார்த்தை சொல்லுகிறது, உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். அவர் நமக்கு காத்திருக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். நாம செய்ய வேண்டியது அப்படி சமூகத்துல நம்ம ஓடி போனோம். நம்ம மேல மனதுருகும்படி அவர் என்ன செய்யறாராம்? எழுந்திருப்பாராம். அவர் நீதி செய்கிற ஒரு தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அப்ப அவருக்கு காத்திருக்கிற நாம் பாக்கியவதிகளாக நம்ம என்ன செய்யறோம்? காணப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில என்ன காரியங்கள் எதிர்மறையா நடந்தாலும் நம்ம சோர்ந்து போக வேண்டாம். அப்படி சமூகத்துல மட்டும் நம்ம என்ன செய்வோம்? காத்திருந்து தேவனுக்கு அந்த காரியத்தை நம்ம என்ன செய்வோம்? தெரியப்படுத்தும் பொழுது நம்ம பாக்கியவதிகளாக நம்ம என்ன செய்யறோம்? காணப்படுகிறோம். மூணாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது வேத வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 27:14 பார்க்கிறோம், கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவருக்கு காத்திருக்கும் பொழுது தேவன் நம்முடைய இருதயத்தை என்ன செய்யறாராம்? ஸ்திரப்படுத்துகிற ஒரு தேவனாக காணப்படுகிறார். சங்கீதம் 27:14, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திட மனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. அப்ப ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கணும். அப்படியே சமூகத்துல அமர்ந்திருக்கும் பொழுது, ஆண்டவரே நீர் என்ன வார்த்தை எனக்கு கொடுக்குறீங்க, என் கூட நீங்க என்ன பேச போறீங்க, உங்களுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு நான் விருப்பமுள்ளவளா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்கும் போது நம்ம என்ன செய்யணும்? கேட்கறதுக்கு நம்ம விருப்பமுள்ளவர்களை காத்திருக்கும் பொழுது தேவன் நம்ம என்ன செய்யறாரா? ஸ்திரப்படுத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கன்னு சொல்லி சங்கீதத்துல பார்க்கிறோம்ல. அப்படி சமூகத்துல காத்திருக்கும் பொழுது தேவன் தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு தேவனாக அவர் என்ன செய்யறார்? காணப்படுகிறார். அவர் நம்ம என்ன செய்யறாரா? ஸ்திரப்படுத்துகிறாரா? ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் நிறைவேறணும், இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறாம இருக்குது, உங்களுடைய ப்ரொமோஷனா இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய பிள்ளைங்களுடைய வெட்டிங்கா இருக்கலாம், திருமண காரியமா இருக்கலாம், இல்லைன்னா வேலைக்கு காத்திருக்கிறவங்களாக நீங்க இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறாம இருக்குது, நான் இந்த காரியத்துக்காக நான் ரொம்ப நாட்களாக நான் காத்துட்டு இருக்கிறேனே, எப்போ இந்த காரியங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கலாம்? காத்து கொண்டிருக்கலாம். பொறுமையாக நீங்க என்ன செய்யுங்க?
அவருடைய சமூகத்துல நீங்க காத்திருங்க. தேவன் உங்களுக்கு நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுடைய இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்துகிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். தேவனிடத்திலிருந்து பதில் வர்றதுக்கு தாமதித்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகாமல், சோர்வின்றி ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும், இன்னும் உற்சாகமாய் ஓடவும், தேவனை நோக்கி நம்முடைய கண்களை நம்ம என்ன செய்யணும், ஏறெடுக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஓடவும், நம்ம அவருடைய பாதையில நடக்கும் பொழுது அதற்குரிய கிருபைகளையும் பலனையும் தேவன் நமக்கு தருகிறவராக காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ஒரு காரியத்துக்காக அநேக நேரம் நம்ம என்ன செய்யறோம், ஜெபிக்கிறோம். நம்முடைய ஜெபத்துக்கு ஒரு 3 பதில்கள் உண்டுன்னு சொல்றாங்களா. நம்ம ஜெபிக்கிறோம், ரொம்ப நாட்களாக நம்ம ஒரு காரியத்துக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா அந்த காரியம் சில நேரங்களில் உடனே நிறைவேறிடும். எஸ்ங்கிற பதில் அவர்கிட்ட இருந்து நமக்கு வருகிறது. அதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்றோம் அப்படின்னா, நான் இன்னும் என்ன செய்யணும், அவர் மேல விசுவாசம் உள்ளவளாக நான் காணப்படணும். தேவனுடைய வாழ்க்கையில இந்த காரியத்தை செய்வான்னு சொல்லி நான் என்ன செய்யறேன், விசுவாசிக்கிறேன்னு சொல்லி இன்னும் அவர் மேல நான் விசுவாசமா இருக்கணுங்கிற ஒரு காரியத்தை நம்ம என்ன செய்யறோம், கற்றுக்கொள்றோம். சில நேரங்களில் நம்ம ஜெபிக்கிறோம், அந்த காரியங்கள் நமக்கு நிறைவேறாது. நோ என்கிற ஒரு பதில் நமக்கு வருகிறது. அங்க அதுல நம்ம என்ன கற்றுக்கொள்றோம் அப்படின்னா, இது தேவனுக்கு சித்தம் அல்ல என்று சொல்லி நம்ம என்ன செய்யறோம், கற்றுக்கொள்றோம். சில காரியங்களுக்கு வெயிட் என்கிற ஒரு பதில் வரும். ஜெபித்து கொண்டு இருப்போம், ரொம்ப நாள் கழித்து அந்த காரியங்கள் என்ன செய்ய முடியும், வாழ்க்கையில நிறைவேறும். அப்ப அந்த காத்திருக்கிற அந்த பீரியட் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சில சோர்வுகள், சில துன்பங்கள், அந்த மாதிரியான சூழ்நிலைகள் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல. அப்ப நம்ம என்ன செய்யணும், பொறுமையா அந்த இடத்துல நம்ம காத்திருக்கணும். அப்ப அந்த நேரத்துல நம்ம கற்றுக்கொள்ற காரியம் என்ன, அதன் மூலம் கற்றுக்கொள்ற காரியம் என்ன அப்படின்னா, பொறுமையை தேவன் நமக்கு என்ன செய்யறார், கற்றுக் கொடுக்கிறார்ல. அப்படி சமூகத்துல நம்ம என்ன செய்யணும், பொறுமை உள்ளவர்களாக நம்ம காத்திருக்கும் பொழுது தேவன் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். 4வதாக ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அருட்புண்டு போவதை நீ காண்பாய். அவருக்கு காத்திருக்கும் பொழுது அவர் செய்கிற காரியம் என்ன அப்படின்னா, நம்ம காத்திருக்கிறது மட்டும் இல்ல, அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். தேவன் நம்மை உயர்த்துகிற ஒரு தேவனாக நம்முடைய வாழ்க்கையில அவர் காணப்படுகிறார். நம்ம இப்ப இருக்கிற நிலைமையிலேயே நம்ம என்ன செய்யறதில்லை, எப்பொழுதுமே இருப்பதில்லை. தேவன் நம்மை உயர்த்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் கூட அப்படிதான். நம்ம அவனுடைய சமூகத்துல இன்னும் நம்ம நெருங்கி அவருக்கும் நமக்குள்ள உறவுல நம்ம சரியாய் காணப்படும் பொழுது, அவரோடு நெருங்கி நம்ம நடக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்மை முழுவதுமாக அவருடைய வார்த்தைக்கு அர்ப்பணித்து அவரோடு உறவாடி கொண்டு இருக்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம வரும் பொழுது கண்டிப்பா தேவன் நம்முடைய வாழ்க்கையில நம்மை உயர்த்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். நம்ம என்ன செய்யணும், அவருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கை கொள்ளணும், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும். அவருடைய வழியை நம்ம கை கொள்ளும் பொழுது பூமியை சுந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் என்று சொல்லி வேத வார்த்தை இன்னைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்ம செய்ய வேண்டிய காரியம் நம்ம காத்திருக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். என்ன காரியங்கள் நம்ம பார்த்தா, அவருடைய சமூகத்துல காத்திருக்கும் பொழுது நம்ம வெட்கப்பட்டு போவதில்லை. அவருடைய சமூகத்துல நம்ம காத்திருக்கும் பொழுது, அவருக்கு நம்ம காத்திருக்கும் பொழுது நம்ம பாக்கியவான்களாக நம்ம என்ன செய்யறோம், காணப்படுகிறோம். நமக்கு நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார். அவருக்கு காத்திருக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிற ஒரு தேவனாக நம்முடைய வாழ்க்கையில் அவர் காணப்படுகிறார். நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற ஒரு தேவனாக அவர் காணப்படுகிறார். அவருக்கு காத்திருக்கும் பொழுது நம்மை உயர்த்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். உங்களுடைய நீங்க வேலை பார்க்கிற ஸ்தலத்திலும் சரி, எந்த ஒரு இடத்துல நீங்க இருந்தாலும் உங்க வாழ்க்கையில தேவன் உங்களை உயர்த்துகிற தேவனாக அவர் காணப்படுகிறார். நம்ம செய்ய வேண்டியது அவருடைய பாதத்துல, அவருடைய சமூகத்துல நம்ம என்ன செய்யணும், அமைதலோடு நம்ம காத்திருக்கிறவங்களாக நம்ம காணப்படணும். வேதத்துல இதுக்கு நம்ம எடுத்துக்காட்டா பார்க்கும் பொழுது யோசேப்புடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம். யோசேப்பு ஒரு நல்ல ஒரு வாலிபன்ல. வாலிபர்களுக்கு இன்னைக்கு நிறைய எடுத்துக்காட்டா நம்ம யோசேப்பை என்ன செய்யலாம், முன்னால நாம நிறுத்தலாம். அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு ஒரு பொறுமையா இருந்தான். நிறைய சூழ்நிலைகள்ல அவனுடைய அன்னைமார்கள் எல்லாம் அவனை வெறுத்தாங்க. ஆனாலும் அவன் என்ன செய்யல, அவங்களுக்கு எதிரிட்டு எந்த ஒரு வார்த்தைகளுமே பேசல. பொறுமையா இருக்கிறான். எல்லா பாடுகளையும் அவன் என்ன செய்யறான், பொறுமையாய் சகிக்கிற ஒரு வாலிபனாக அவன் என்ன செஞ்சான், காணப்பட்டான். ஒரு சூழ்நிலையில அவன் என்ன செஞ்சிடறாங்க, வித்துடுறாங்க. அடிமையாக இன்னொரு தேசத்துக்கு அவன் என்ன செய்யப்படுறான், கொண்டு போகப்படுறான். அடிமைன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு தேசத்துல அடிமையா கொண்டு வரப்படுறாங்க அப்படின்னா எவ்வளவு ஒரு கஷ்டமான வேலைகளை அவங்களுக்கு கொடுப்பாங்க. எல்லா காரியத்திலுமே அவன் என்ன செய்யறான், அவனுடைய அப்பாவை விட்டு தூரமா தான் இருக்கிறான். ஃபேமிலி விட்டு அவன் தூரமா வந்துட்டான், வேற ஒரு தேசத்துக்கு வந்துட்டான், அடிமையா வந்துட்டான். ஆனாலும் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறத அவன் என்ன செய்யல, அங்க விடல. தேவனுடைய வார்த்தைக்கு அவன் என்ன செய்யறான், கீழ்ப்படிந்து தேவனுக்கு பிரியமான காரியத்தை அங்க செய்யறான். வசனம் சொல்லுது, கர்த்தர் அவனோட இருந்தார். கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அவன் செய்த எல்லா காரியத்தையும் தேவன் என்ன செஞ்சாராம்,
வாய்க்க பண்ணினார், அவன் காரிய சித்தியுள்ளவன் ஆனான்னு சொல்லி வேத வார்த்தை சொல்லுகிறது. ஸோ தேவன் அவனோட இருந்தார். அவன் என்ன பண்ணான், செய்கிற எல்லா காரியத்திலுமே தேவன் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார், வெற்றியை கொடுத்தார். அது மட்டும் இல்ல, அவன் இருந்தது நிமித்தமாக அவனுடைய அந்த வீட்டாருக்கு தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சாராம், கொடுத்தார். அந்த போத்திபாருடைய வாழ்க்கையில வீட்டிலும் வெளியிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு இருந்தது. அப்ப அவ்வளவு ஒரு நல்ல ஒரு வாலிபனாக இருக்கிறான். அது மட்டும் இல்ல, அவன் செய்யாத பாவத்தை அவன் செய்தான்னு சொல்லி அவன் என்ன செஞ்சாங்க, சிறைச்சாலையில கொண்டு போட்டாங்க. ஆனாலும் அந்த இடத்துலயும் அவன் என்ன செஞ்சான், பொறுமையா அந்த இடத்துல அவன் காத்திருக்கிறான். அவ்வளோ ஒரு காலங்கள், குறிப்பிட்ட காலத்துல அவன் என்ன செய்யறான், பொறுமையாக அமைதலாக அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், காத்துட்டு இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையின் முடிவை பார்க்கும் பொழுது தேவன் என்ன செஞ்சாரு, அவனுடைய வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில அவன் என்ன செஞ்சாரு, எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் தேவன் அவனை உயர்த்தினார் சொல்லி நம்ம பார்க்கிறோம். எந்த சகோதரர்கள் அவனை வெறுத்தாங்களோ, வெறுத்து ஒதுக்குனாங்களோ, அந்த சகோதரர்களே அவனை தரை மட்டும் விழுந்து வணங்கும்படியான ஒரு சூழ்நிலை அங்க என்ன செய்யப்பட்டுச்சு, காணப்பட்டுச்சு. பார்வன் சொல்றாரு, என்னுடைய சீட்ல மட்டும்தான் நான் உனக்கு மேல இருக்கிறேன், மற்றபடி எல்லா பொறுப்புமே உனக்கு இருக்குது, எல்லா அதிகாரமும் உனக்கு இருக்குது இந்த தேசத்துலன்னு சொல்லி எல்லாரும் ஜனங்களுக்கு முன்பாகவும் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் தேவன் அதை யோசேப்பை உயர்த்தினான்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். தேவன் அவனுக்கு விசேஷித்த அறிவு, விசேஷித்த தாளந்து அவனுக்கு என்ன செஞ்சிருந்தாரு, கொடுத்திருந்தாரு. அவனுடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமாய் தேவனுடைய வழிகளை கை கொண்டு அவருக்கு பிரியமாய் என்னுடைய வாழ்க்கையில வாழ்ந்தாரு. பாடுகளை சகிச்ச அந்த யோசேப்போ பொறுமையா என்ன செஞ்சிருந்தாரு, காத்திருந்தாரு. தேவன் அவனை உயர்த்தினான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வாலிபர்களா இருந்தாலும் சரி, எந்த ஒரு சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் சரி, நம்ம என்ன செய்வோம், எல்லா கஷ்டம் வந்தாலும் எந்த பாடுகள் வந்தாலும் நம்ம சோர்ந்து போக வேண்டாம். பொறுமையாக நம்ம என்ன செய்வோம், அப்படி சமூகத்துல நம்ம காத்திருக்கும் பொழுது தேவன் நம்மை உயர்த்துகிற ஒரு தேவனாக என்ன செய்றார், காணப்படுகிறார். அது மட்டும் இல்ல, தானியேலுடைய வாழ்க்கையில கூட நம்ம பாக்குறோம்ல, தீர்மானத்துல அவர் என்ன செஞ்சான், உறுதியா நின்றார். அவனுடைய வாழ்க்கையிலையும் தேவன் என்ன செஞ்சாராம், எல்லாருக்கும் முன்பாகவும் தேவன் தானியேலை உயர்த்தினான்னு சொல்லி பார்க்கிறோம். செய்த காரியத்துல உண்மையிலவனா என்ன செஞ்சாரு, இருந்திருந்தார். பொறுமையாய் ஆண்டவருக்கு காத்திருந்தார். அவருடைய வாழ்க்கையில அவனையும் என்ன செஞ்சார், தேவன் உயர்த்தினான்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். தானியேல் வணங்குற தேவன் தான் உண்மையான தேவன் சொல்லி அந்த ராஜாவே சொல்லும்படியான ஒரு சூழ்நிலை அங்க என்ன செஞ்சிச்சு, வந்துச்சு. ஸோ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படி சமூகத்துல பொறுமையா நம்ம காத்திருக்கும் பொழுது தேவன் நம்மை உயர்த்துகிற ஒரு தேவனாக காணப்படுகிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது ஏசாயா 64ஆம் அதிகாரம் 4வது வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை, அவருக்கு காத்திருக்கும் பொழுது தேவன் என்ன செய்றாராம், மேலானது ஒன்றை செய்ய அவர் காத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படி சமூகத்துல நம்ம காத்திருக்கும் பொழுது தேவன் என்ன சொல்றாரு, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு யாரும் என்ன செஞ்சதில்லை, அதை அறிந்ததும் இல்லை, கண்டதும் இல்லை, செய்ததும் இல்லை. அவருக்கு நம்ம காத்திருக்கும் பொழுது மேலானதொன்றை செய்கிறதுக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறதுக்கு என்ன செய்றார், அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன் அவர் அல்ல. அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத செய்கைகளையும் அவர் செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெஸ்டானதொன்றை தேவன் என்ன செய்றார், நமக்கு தருகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஓகே, அவருக்கு காத்திருக்கும் பொழுது நம்ம பெற்றுக்கொள்ள போகிற நன்மைகள் என்ன சொல்லி பார்த்தோம். எப்பொழுது அவருக்கு நம்ம காத்திருக்கணும்னு சொல்லி வேத வார்த்தை சொல்லுகிறது. சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பார்க்கிறோம், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி நான் காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதிகாலையில நம்ம ஆண்டவரை தேடுகிறவர்களாக நம்ம என்ன செய்யணும், காணப்படணும். ஏன் அப்படின்னா அந்த அதிகாலை நேரம் வந்து எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸோ இல்லாத ஒரு அமைதலான ஒரு நேரமாக அங்க இருக்கிறது. சில நேரங்களில் நம்மளுடைய ஏதோ ஒரு இடத்துக்கு நம்ம போகணும்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லைன்னா ஒரு வேலை நிமித்தமாகவோ வெளியே எங்கேயோ போகணும், நம்ம என்ன செய்வோம், கண்டிப்பா நம்ம காலையிலே எழும்பி அந்த டைம்க்கு எழும்பி எல்லா காரியங்களையும் நம்ம கண்டிப்பா செய்யத்தான் செய்வோம். அதுக்கு முன்னால நம்ம உன்னதமான ஒரு தேவன், மிகப்பெரிய ஒரு தேவன், அவர் என்ன செய்யறாரு, நமக்கு காத்திருக்கிறார்ல. அவரோட பேசுகிறதுக்கு, அவர் நம்மோடு பேசுகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நம்ம அவருக்காக செலவிடுகிறவர்களாக நம்ம என்ன செய்யணும், காணப்படணும். அந்த நேரத்தை நம்ம அவருக்கு கொடுக்கிறவங்களாக நம்ம என்ன செய்யணும், காணப்படணும். அவரை நம்ம நேசிக்கிறோம்ல, ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், பாடல்கள் பாடுறோம், வாயால மட்டும் சொல்லக்கூடாது. அவரை நேசிக்கிறதுக்கு அடையாளமா அவருக்கு பிரியமான காரியங்களை செய்யணும், அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுகிறவர்களாக நம்ம என்ன செய்யணும், காணப்படணும். அதிகாலை நேரத்தில் நம்ம ஆண்டவரை தேடும் பொழுது அவருடைய பிரசனத்தை நம்ம உணர்கிறவர்களாக நம்ம என்ன செய்வோம், காணப்படுவோம் சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் இப்படியா சங்கீதத்தை எழுதுகிற தாவீது இப்படியா சொல்றாரு. சங்கீதம் 40:1 பார்க்கிறோம்,
பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அப்போ எப்படி நம்ம காத்திருக்கணும்னு சொன்னா பொறுமையோடு நம்ம என்ன செய்யணும், காத்திருக்கிறவங்களாக நம்ம காணப்படணும். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14-15 இப்படியா பார்க்கிறோம், இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14-15 வசனத்துல அப்ரஹாமை குறிச்சு நம்ம பார்க்கிறோம். அப்ரஹாம் என்ன பண்ணாரு, பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவன் பெற்றான் அப்படின்னு சொல்லி வேத வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14-15 நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவன் வாக்கு பண்ணினார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் சந்ததியை கடற்கரை மணலை போல வானத்து நட்சத்திரங்களை போல நான் பெருக பண்ணுவேன்னு சொல்லி தேவன் வாக்கு பண்ணினார். 75 வயசுல அவனுக்கு வாக்கு பண்ணினான், அவனுக்கு ஒரு புத்திரனை தருவேன்னு சொல்லி. அதை நிறைவேறதுக்கு 25 வருஷங்கள் ஆபிரகாம் காத்திருக்க வேண்டியதாயிடுச்சு. அவன் பொறுமையாய் காத்திருந்தான். பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்ற. அப்ப தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினபடியே அவனுக்கு ஒரு குமாரனை கொடுத்தார். 25 வருடங்கள் பொறுமையாய் ஆபிரகாம் என்ன செஞ்சாராம், காத்திருந்தாராம். அந்த காலங்கள்ல அவன் தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நடந்த ஒரு மனிதனாய் அங்க காணப்பட்டார். தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை முழுவதுமாக கீழ்ப்படிந்து தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து பொறுமையோடு என்ன செஞ்சாராம், காத்திருந்தாராம். தேவன் அவனுக்கு வாக்கு பண்ணினபடியே 100 வயதுல ஒரு குமாரனை கொடுத்தான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனால நம்ம காத்திருக்கிற நேரத்துல நம்ம சோர்ந்து போக வேண்டாம். பொறுமையாய் காத்திருக்கும் பொழுது தேவன் நமக்கு பெஸ்டானதை நமக்கு என்ன செய்றாராம், கொடுக்கிறாராம். சங்கீதம் 136 இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது என்று சொல்லி. ஒருவேளை இப்போ நைட்டு ஒர்க் பண்ற செக்யூரிட்டிஸ்லாம் பார்க்குறோம்ல, அவங்களாம் என்ன செய்றாங்க, எப்போ விடியும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, ஒருவேளை அவங்க காத்திருப்பாங்க. அதை பார்க்கலாம் அதிகமா என்னுடைய ஆத்மா என்ன செய்தாம், ஆண்டவருக்கு காத்திருக்கிறது என்று சொல்லி வேத வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. நாமளும் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், பொறுமையோடு நம்ம காத்திருக்கணும். அது மட்டும் இல்ல, வாஞ்சையோடு ஒரு விருப்பத்தோடு நம்ம என்ன செய்யணும், காத்திருக்கணும். எதற்கு நம்ம காத்திருக்கணும் சொல்லி பார்க்கும் பொழுது சங்கீதம் 119:14 இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, உடைய வசனத்துக்கு நான் என்ன செய்றேன், காத்திருக்கிறேன். அப்ப ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும், காத்திருக்கணும். 119, 166 இப்படியே சொல்லப்பட்டிருக்கும், உடைய ரட்சிப்புக்கு நான் காத்திருந்து என்று சொல்லி. அப்போ தேவனுடைய ஆண்டுடைய ரட்சிப்புக்கு நம்ம என்ன செய்யணுமா, காத்திருக்கணுமா. 147:11 இப்படியா சொல்லுது, கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அவருடைய கிருபை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைல்ல, நம்ம நிர்மூலமாக இருக்கிறது அவருடைய கிருபை இல்லை. அவருடைய கிருபைக்கு நம்ம என்ன செய்யணும், காத்திருக்கணும். என் கிருபை உனக்கு போதும் சொல்லி தேவன் வாக்கு பண்ணுகிறார். அவருடைய கிருபைக்கு நம்ம என்ன செய்யணும், காத்திருக்கணும். ஒரு வாட்ஸ்அப் கோட் இப்படியா ஒன்று சொல்லப்பட்டிருக்கு, என்ன அப்படின்னா, தேவனுடைய தாமதம் தர மறுப்பதற்கு அல்ல, தரமாய் இருப்பதற்கு. இன்னொரு டைம் நான் சொல்றேன், தேவனுடைய தாமதம் தர மறுப்பதற்கு அல்ல, தரமாய் இருப்பதற்கு. ஒருவேளை இவ்வளோ நாள் நான் காத்திருக்கிறேன், தேவன் எனக்கு இந்த காரியத்தை நிறைவேற்றலையே சொல்லி நம்ம என்ன செய்யறோம், சொந்து போயிடும்ல. ஆனா அவருடைய தாமதம் தர மறுப்பதற்கு அல்லவா, தரமா இருப்பதற்கு. அப்ப தேவன் நமக்கு பெஸ்டானது ஒன்றை கொடுக்கறதுக்கு அவர் என்ன செய்றாராம், வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் சொல்லி நம்ம பார்க்கிறோம். கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அதுக்கப்புறம் அவங்க ஓடினாலும் என்ன செய்ய மாட்டாங்க, இலைப்படைய மாட்டாங்க, நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம வாக்கிங் போறோங்கிற பேர்ல வாக்கிங் நடந்து என்ன செய்வாங்க, சில பேர் டயர்ட் ஆயிடுவாங்கல்ல. ஆனா தேவன் கொடுக்குற பலத்தோட நம்ம நடக்கும் பொழுது நம்ம என்ன செய்ய மாட்டோம், வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம். ஏன்னா அப்படி சமூகத்துல இது ஒரு நாள் நடக்கிற காரியம் இல்லை, அனுதினமும் நம்ம என்ன செய்யணும், காத்திருக்கணும்ல. அனுதினமும் காத்திருந்து அன்னைக்குரிய பூஸ்ட் நம்ம என்ன செஞ்சுக்கணும், அவர்கிட்ட இருந்து நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த நாட்கள்ல எந்த ஒரு பிரச்சனைகள் சத்துரு நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்தாலும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம். என் தேவன் கொடுத்த பலன் என் கூட இருக்குது, என் தேவன் என்னோடு இருக்கிறான்னு சொல்லி அதே உற்சாகத்தோடு நம்ம என்ன செய்ய முடியும், வேகமாக ஓட முடியும். அவருக்காக பெரிய காரியங்களை செய்கிறதுக்கும் தேவன் நமக்கு பலனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த கழுகனுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ஏறத்தாழ அது ஒரு 70 வருஷம் என்ன செய்யும், உயிரோடு இருக்கும். சரி, இது சாதாரண பறவை இல்லை, அந்த காகத்தை போல ஊருக்குள்ளே பறக்கிற ஒரு பறவை இல்லை, உயரமான இடங்கள்ல அது என்ன செய்யும், பறக்கிற ஒரு பறவையாக இருக்குது. இந்த 70 வருஷம் இந்த கழுகு உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் கழிச்சு ஒரு 40 வருஷம் வரும் பொழுது இந்த கழுகு என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு இடத்துல அது என்ன செய்யுமா, தனித்து இருக்குமா. தனித்து இருந்து அதனுடைய அந்த பீக் அதை என்ன செய்யும், அந்த பாறையில் அப்படி அது வளைஞ்சு போயிடும். அதனுடைய பலன் கொஞ்சம் குஞ்சு போயிடும். அதனுடைய நகங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் வளைஞ்சு போயிடும். அதனுடைய அந்த பீக்கெல்லாம் வளைஞ்சு அது என்ன செய்யுமா, அந்த பாறையில அந்த ஒரு உயரமான ஒரு மலைப்பகுதியில் அது உட்கார்ந்து
அது வந்து அந்த பாறையில கொத்தி கொத்தி அது என்ன செஞ்சிடும், வளைச்சிரும். அதனுடைய அந்த இறகுகள் எல்லாம் என்ன செஞ்சிடும், கீழே உதிர்ந்துடும். அது என்ன செய்யும், கொஞ்ச நாள் அது அந்த இடத்துல அது தனித்து இருக்கும். அது காத்து இருக்கும் பொழுது கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கு ஒரு புது அந்த அழகு, அந்த புது பீக் அதுக்கு உண்டாகும், புது இறகுகள் உண்டாகும், புது பலன் வந்து அது என்ன செய்யுமா, முந்தி இருந்ததை விட இன்னும் உயரத்துல அதால என்ன செய்ய முடியும், பறக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், பாக்குறோம். ஆண்டவரே, இன்னும் நான் என்ன செய்றேன், உமக்காக நான் செயல்படணும்னு சொல்லி அவருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன செய்வோம், கீழ்ப்படிந்து நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தேவன் நமக்கு அப்படிப்பட்ட பலனை தருகிறதுக்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கிருபையுள்ள தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி அப்பா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகளை போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள் சொல்லி எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கேன். இன்னும் நாங்கள் உமக்காக ஓடவும், உமக்காக நாங்கள் செயல்படவும், பெரிய காரியங்களை உமக்காக செய்யவும் நீர் எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை நீ தருகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். உடைய நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென்.